நடிகர் கமல்ஹாசன் கன்னட மொழியை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதற்கு பெங்களூரு சிவில் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவின்படி அவர் கன்னட மொழியை அவமதிக்கும் வகையிலோ அல்லது கன்னட மொழிக்கு எதிராகவோ கருத்து தெரிவிக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த இடைக்கால தடையை பிறப்பித்த நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளது. தக் லைஃப் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து தனது கருத்து சரியே என அவர் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை கடந்து இப்போது மராட்டியத்தில் சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் மகாராஷ்டிராவில் இந்திக்கு எதிரான மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி இரண்டாவது முறையாக பாஜக பின்வாங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் ஹிந்தியை திணிக்கிறீர்கள் என ராஜ் தாக்கரே எழுப்பிய கேள்விக்கு பாஜகவிடம் பதில் இருக்காது என சாடிய முதலமைச்சர், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே 2152 கோடி ரூபாயை விடுவிப்போம் என்ற பழிவாங்கும் முடிவை பாஜக மாற்றுமா என கேள்வி எழுப்பினார். ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் நடத்தி வரும் போராட்டம் உணர்வு மயமானது மட்டுமல்ல, அறிவுபூர்வமானது, தர்க்கபூர்வமானது எனவும் பதிவிட்டுள்ளார். ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை பேசுவோருக்கு மராட்டியத்தின் எழுச்சி அறிவு கண்களை திறக்கும் என விமர்சித்த முதல்வர், தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்து வரும் துரோகத்துக்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் எனவும், இல்லையேல் பாஜகவிற்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழ்நாடு மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒரு முறை கற்பிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.